எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன் இவங்க 2 பேருக்குள்ள காம்பினேஷன் ரொம்ப அருமையானது. எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போட்ட உடனே, அதுல கண்ணதாசன் எழுதுற வார்த்தைய கவனிப்பாரு. கவனிச்சிட்ட பிறகு, அதுக்கப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் அந்த வார்த்தைகளுக்கு ஏத்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மாத்துவாரு. அது ரொம்ப அற்புதமான விஷயம். பிராப்தம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, நேத்து பறிச்சே ரோஜா, நான் பார்த்து பறிச்சே ரோஜா அப்படி குடுத்து அந்த வார்த்தைய அப்படி எலிவேட் பண்ணுவாரு. அதுதான் கண்ணதாசனுக்கும் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் உள்ள அருமையான காம்பினேஷன். எந்த கோவில் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான், எந்த தெய்வம் ஆனால் என்ன கோவில் கோவில் தான். ஓடும் நதியின் நீரும் ஆடும் கடலில் சேரும், கரையில் நிற்கும் நாணல் கண்ணீர் சிந்தலாமா. நேத்து பறிச்ச ரோஜா, நான் பார்த்து பறிச்ச ரோஜா.